Welcome back to my YouTube channel, a cooking traveler. ரொம்ப நாளா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து நீங்க நான்வெஜ் டிஷ்ஷாவே போட்டுட்டு இருக்கீங்க, வெஜிடேரியன்ஸும் சில பேர் இருக்கும், நீங்க அதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படியே மனசுலயே அடிச்சிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு வெஜிடேரியன் டிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. இதோட பேர் வந்து ஒயிட் குஸ்கா. இது கூட வந்து ஒரு குருமா மாதிரி பண்ணுவோம், வெஜிடபிள் குருமா. அது நல்லா இருக்கும். இது வந்து வெஜிடேரியன் காம்பினேஷன். இதுவே நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் குஸ்கா வித் முறுக்கு முசலம் சொல்லுவாங்க. முறுக்கு முசலம்னா சிக்கன் முசலம் சொல்லிட்டு ஒரு காஷ்மீரி ரெசிபி. சூப்பராக இருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த ஒயிட் ரைஸ், இந்த முறுக்கு முசலம், அந்த சிக்கனுக்குள்ளேயே வந்து ஃபுல் சிக்கனில் வச்சு சமைக்கிறது, அதுக்குள்ளேயே முட்டைலாம் வச்சு சமைக்கிறது, அதை நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட வெஜிடேரியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்காக வந்து ஒயிட் குஸ்கா வித் வெஜிடபிள் குருமா. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஒயிட் குஸ்கா பண்றது ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை, ஈஸியா பண்ணலாம். வீடியோக்குள்ள போலாமா? தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 250 கிராம்ஸ் ரைஸ், 3 ஆனியன், 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரே ஒரு தக்காளி எனக்கு அந்த கலருக்காக, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மின்ட், கொஞ்சமா கொரியாண்டர் லீவ்ஸ், ஒரு 4 கிரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறது, உப்பு, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட போறோம், ஒரே ஒரு லெமன் ஜூஸ், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா 3 பிரியாணி இலை, 4 லவங்கு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சின்னதாக ஒரு பட்டை, ஒரே ஒரு நட்சத்திர பூன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் அனீஸ், பெரிய ஏலக்காய், பிளாக் கார்டமம் கூட சொல்லுவாங்க, அது 1 இருந்தால் போடலாம், எல்லாம் தேவையில்லை. ஏலக்காய் 3 பீஸ். எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். பே லீஃபு, 4 லவங்கு, சின்னதாக பட்டை, பிளாக் கார்டமம், நட்சத்திர பூ, பெரிய கார்டமம், கிமின் சீட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோட மின்ட் போடுவோம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், 3 கட் பண்ணி வச்ச வெங்காயம். மெயினான வந்து இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆகி அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோடனே அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஒரு ஃப்ரை, நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற வரையும். வீட்டில் குக் பண்ணுறவங்க மட்டுமே உணர்கிற டேஸ்ட் என்னென்னு, ஸ்மெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான். அது சமைக்கும் போது அந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா? இப்போ தான் ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் போயிடும். என்னப்பா பயங்கரமாக சமையல் பண்ணுறீங்க போல இருக்கு அப்படிவாங்க. ஸோ அதுதான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ப்ளஸ் ஆனியனோட காம்பினேஷன். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அரோமா, சூப்பர். 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுடலாம். இது வந்து எனக்கு என்னென்னா அந்த ஒயிட் குஸ்காவில் இந்த ரெட்டாக தெரியணுன்றதுக்காக தான் தக்காளி, அதனால தான். அவ்வளோதான். ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டாச்சு. சிம்பிள் ஒயிட் குஸ்கா. இந்த கப்பில் தான் வந்து நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுதான் கிட்டத்தட்ட 1/4 கிலோ ரைஸு. ஸோ அதனால் 4 கப் ரைஸ்ன்றதுக்காக 8 கப் தண்ணி. அவ்வளோதான், 8 கப் தண்ணி ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா? டொமேட்டோ எனக்கு ரொம்ப வேகக்கூடாது, அது அப்படியே அந்த ஹாஃப் குக்குற மாதிரியே இருக்கணும் டொமேட்டோ, அதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரே ஒரு லெமன் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமன், அப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர். இப்போ இதில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சமைக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து பிரியாணி சமைக்கும் போதோ ஏதாவது சமைக்கும் போது ரைஸ் ஒட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எண்ணெய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ் ஒன்று ஒட்டாது, தனித்தனி சிங்கிளாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அதனால தான் சால்ட் வந்து செக் பண்ணிட்டேன், சால்ட் கரெக்டாக இருக்குது. சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ரைஸ் போட்ட உடனே அந்த சால்ட்டோட கரெக்டாக மேட்ச் ஆகிடும். அவ்வளோதான், காட்டன் வச்சாச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் ஆக்கிடலாம். ஸோ நம்ம 5 நிமிஷம் ஆன பிறகு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இந்த சப்பாத்தி மாவு சுற்றுவாங்க, அது ஒன்று. 2வது அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த சூடு உள்ளே போகாது. ஸோ கடைசியாக தம் போட போகிறோம், அவ்வளோதான். சமைக்கும் போது ஒரு ரெஸ்ட்டு, இது வந்து ஷெஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மின்ட் ஃப்ளேவர், மின்ட் ஜூஸ் இங்கே நைஜீரியாவில் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த மின்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால்
அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெறும் தம் போடுறது மட்டும்தான். தம் வைக்கிறதுக்காக ஒரு பழைய பேன் வச்சுருக்கேன், அதை விட வச்சாச்சு. ஒரு அலுமினியம் ஃபாயில் இதை போட்டு கவர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூடு அப்படியே உள்ளே அடங்கிடும். அவ்வளோதான், தம் வச்சாச்சு. தம்மோட டைமிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 மினிட்ஸ் டைமிங் நோட் பண்ணி வச்சுருக்கோம். 15 மினிட்ஸ் தம்மில், 15 மினிட்ஸ் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை நம்ம தொடவே கூடாது, ஓப்பன் பண்ணாது. 15 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா ப்ராப்பராக அவங்களுக்கு பொடி பொடியாக ரைஸில் வரும். வெஜ் குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெஜ் குருமாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மசாலா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 6 சின்னதாக கேஷ்யூ, கொஞ்சமாக கோகோனட், 1 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸு, இதை மூணுத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கோகோனட். கோகோனட் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ கேஷ்யூ, கோகோனட் ஃப்ரை ஆனோடனே கேஷ்யூ போட்டாச்சு. கேஷ்யூ கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே பாப்பி சீட்ஸ் போடலாம். ஏன்னா பாப்பி சீட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கறிடும், அதனால தான் வந்து அது லாஸ்ட்டில் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ். குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரா சீட்ஸ், 2 தக்காளி, ஒரு 100 கிராம்ஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 150 கிராம்ஸ் காலிஃப்ளவரு, எண்ணெய், சால்ட்டு, தனியா பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதான். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். எண்ணெய் சூடாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலை, 2 தக்காளி, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம். ஏற்கனவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். 15 மினிட்ஸ் தம்மில் இருந்துச்சு. 15 மினிட்ஸ் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். வாங்க ஓப்பன் பண்ணலாம், எப்படின்னு பார்த்துடலாம். பார்த்தீங்களா, அப்படியே பொடி பொடியாக வந்திருக்கு பாருங்க ரைஸ். உருளைக்கிழங்கு பாதி வந்துருச்சு. ஸோ இப்போ பச்சை பட்டாணி போட்டுடலாம். ஸோ இந்த பச்சை பட்டாணி வந்து வேகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஆகும். அதுக்கப்புறம் கடைசியாக காலிஃப்ளவர் போடலாம். இல்லை காலிஃப்ளவர் ஈஸியாக வெந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு 50% பொட்டேட்டோ வேகிற வரையும் வெயிட் பண்ணோம். பொட்டேட்டோ 50% வெந்துருச்சு. பச்சை பட்டாணி அது வேகும்போது அது ஒரு 70% ஆகிடும். காலிஃப்ளவர் கடைசியாக போட்டிங்கன்னா 3 ப்ராப்பராக குக் ஆகிடும். பச்சை பட்டாணி போட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, பச்சை பட்டாணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து காலிஃப்ளவர் போட்டுடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு, காலிஃப்ளவர் வெந்துச்சுன்னு சொன்ன உடனே நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் எடுத்து போட்டுடலாம். அது என்னென்னா கேஷ்யூ, பாப்பி சீட்ஸு, கோகோனட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதில் போட்டுடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மேலே தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டுன்னு சொன்னால் சூப்பரான குருமா ரெடி. வெஜ் குருமா இந்த ஒயிட் குஸ்காவோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கொதிச்சிச்சு. ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா தேங்காய் மசாலா போட்டாச்சு. அவ்வளோதான். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போது எடுத்து சாப்பிட்றது மட்டும்தான். சூப்பர். என்னோட வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்புறம் என்னோட வெஜிடேரியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு சூப்பரான வெஜிடேரியன் டிஷ் ஒயிட் குஸ்கா வித் வெஜிடபிள் குருமா.
நீங்களும் சமைச்சு பாருங்க. உங்களோட இன்புட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு டிராவல் வீடியோலயோ ஒரு குக்கிங் வீடியோல சந்திப்போம். டேக் கேர், பை.